கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான நல்லறிக்கை ஓசியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். வானாதி வானங்களும் கொள்ளாதவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் திரளான சேனைகளை உடைய தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ தேசங்கள் வலு நிறைந்ததா இருக்குது. இராணுவ படை வீரர்கள் அதிகம் உள்ள தேசமும் உண்டு, வலிமையான ஆற்றல் மிக்க பேராயுதங்களை உடைய தேசங்களும் உண்டு. ஆனா அதை காட்டிலும் நம்முடைய தேவனுடைய சேனை பெரிதும் வல்லமை மிக்கதுமாய் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பொல்லாத வான மண்டலங்களின் சேனைகள்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் வல்லமையும் பலனும் உள்ளதாய் தேவசேனை இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ சேனையை உடைய தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த வசனத்தை நல்லறிக்கையாய் செய்யலாம்.